Right, good evening, all of you. All of you, good evening. Right, shall we start? Right, okay. So, welcome to IBT Campus. This is one of the free webinars. So, இன்னைக்கு வந்து free webinarsல join பண்ற அவ்வளவு பேருக்குமே first of all, I would like to give my heartfelt gratitude, and I would like to welcome each and every one of you attending here. Right. ஸோ இந்த நாள் வெபினார்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல நம்ம வண்டியை பார்க்க போற விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் உண்டு. கேம்பஸ் பத்தி நீ லெக்சரர் பத்தி இன்ட்ரோடக்ஷனோட சேர்த்து ப்ரொனன்சியேஷன், இங்கிலீஷ்ல ப்ரொனன்சியேஷன் என்னத்துக்கு நமக்கு தேவை என்று சம்பந்தமா நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து டெக்னிக்ஸ், எப்படி வந்து நம்ம ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்றன்ற சம்பந்தமா பார்ப்போம். அடுத்தது ஓவர் கமிங் ப்ரொனன்சியேஷன் சேலஞ்சஸ். இப்போ நிறைய பேருக்கு ப்ரொனன்சியேஷன் பிரச்சனையா இருக்கலாம், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ற, அதை எப்படி தடதான்ற என்ற சம்பந்தமா பார்ப்போம். அடுத்தது சில ப்ராக்டிக்கலான டிப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து சரியா செய்யறதுக்காக வேண்டியான சில டிப்ஸ் அதில் தரப்புறோம். அடுத்தது இன்டராக்டிவ் கியூஏ செஷன், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் போகும். சரியா? ரைட், ஓகே, சரி. ஸோ டிரெக்டாவே நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போனோம்னா இது வந்து என் ப்ரொஃபைல். ஸோ மை நேம் இஸ் அஜித். I have successfully completed my diploma and I have successfully completed my degree. So I have more than 5 years experience in online teaching. So this is about myself. And பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட ஐபிடி கேம்பஸ். ஸோ ஐபிடி என்றாலே இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் நிறைய இங்கிலீஷ் கோர்சஸ், ஐடி கோர்சஸ், சாஃப்ட்வேர், அடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான கோர்சஸ், நிறைய கோர்சஸை வந்து நாங்கள் ஆன்லைன் ஃபுல் ஃப்ளெஜ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அண்ட் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்மளோட. ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸை வச்சு, நல்ல ஒரு குவாலிஃபைடான லெக்சர்ஸ் பேனலில் வச்சு, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டீம் அண்ட் நல்ல ஒரு ஹெச்ஆர், நிறைய எல்லாமே ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடான ஆக்களை வச்சு நாங்கள் வந்து எங்களோட கேம்பஸை வந்து ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கேம்பஸில் வந்து கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஜிமெயில் அட்ரஸ், அடுத்தது கேம்பஸ் இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். ரைட். ஸோ இப்போ நம்ம டிரெக்டா வந்து செஷனுக்குள்ள போவோம். ப்ரொனன்சியேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து நமக்கு இந்த ப்ரொனன்சியேஷன், ஏன் நமக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் வேணும், என்னத்துக்காக நம்ம ப்ரொனன்சியேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற சம்பந்தமா நம்ம இப்ப பார்ப்போம். இங்கிலீஷ்ல 2 வகையான விஷயங்கள் இருக்கு. 2 விதமா நம்ம இங்கிலீஷை வந்து பேசலாம். ஒன்று, முதலாவது விஷயம், நல்ல கிளியரான ஒரு ப்ரொனன்சியேஷனோட கொஞ்சம் விஷயங்கள் பேசுற, அதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்டைல் இருக்கு. 2வது டைப், நல்ல vocabulary, நல்ல கிராமர், பெரிய லாங் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்களை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கதைக்கிறோம். அது வந்து நிறைய பேசுவோம் நம்மங்க. ஸோ அது ஒரு வகையான ஸ்டைல். ஆஸ் எ பிகினரா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு நல்லாவே இங்கிலீஷ் வந்து வருமான்னு சொன்னா நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவல், அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினா காணுமன்ற ஆக்கள் எப்படியான டைப்பை நீங்க யூஸ் பண்ணலாம்டா ஒகேபுலரிஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஒரு டைப். இன்னொரு டைப், பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்பதான் பேசிக், நான் இன்னும் இங்கிலீஷ் சரியா பிடிக்கல, எனக்கு இப்பதான் இங்கிலீஷ் வந்து படிக்கிறேன், நான் படிக்கிறது இப்பதான் நான் சரியாமன்னு சொன்னா, நீங்க வந்து டிரெக்டா என்ன செய்யக்கூடாது, ஒகேபுலரிஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க நிறைய பேசுற அளவுக்கு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க இப்போதைக்கு போகக்கூடாது. உங்களுக்கு அது கான்ஃபிடன்ஸ் வராது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ஷார்ட் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். ஷார்ட் சென்டென்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணணும் சொன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அதுக்காக வேண்டி தான் நாங்க ஃப்ரீ வெபினார்ல வந்து இந்த செஷன்ல ப்ரொனன்சியேஷனை நாங்க வந்து டார்கெட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் என்னதுக்கு வேணும்னா, ஆஸ் எ பிகினர் நீங்க ஒரு
லாங்குவேஜ் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஷார்ட் சென்டென்ஸ்ல தான் நீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஷார்ட் சென்டென்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணி ஃபெமிலியர் ஆகணும் நீங்க. அப்பதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும், ஒரு பிரேவர் ஒன்று வரும். மத்தவங்கள்ட்ட போயிட்டு முன்னு பேசக்குள்ள நம்மளுக்கு ஒரு தைரியமான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும். அதுக்கு நமக்கு தேவை ஷார்ட் சென்டென்ஸ் வித் ப்ரொனன்சியேஷன், குட் ப்ரொனன்சியேஷன் வரும். ஸோ அதால தான் இன்றைய நாங்கள் ஃப்ரீ வெபினார்ல ப்ரொனன்சியேஷனை டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் சம்பந்தமாக நம்ம என்ன செய்யறோம் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆஸ் எ பிகினரா, அதாவது நீங்க இப்பதான் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிகினர். ஸோ பிகினர் ஸ்டேஜ்ல நீங்க வந்து நிறைய ஒகேபுலரி யூஸ் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் ஆக்குறது ஒரு முட்டாள்தனம். மாறாக நீங்க என்ன செய்யணும்டா, ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு ஷார்ட் சென்டென்ஸ்ல செஞ்சு தொடர்ந்து நீங்க கண்டினியூஸா நீங்க கம்யூனிகேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொண்டு கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஸோ ஹோப் நீங்க எல்லாருமே பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இன்டர்மீடியட் லெவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பேசக்குள்ள உங்களோட ப்ரொனன்சியேஷனை நீங்க வந்து ஷார்ப் பண்றதுக்காக வேண்டி நீங்க இந்த விஷயங்களை கூட நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஸோ ஸ்லைட்ஸ் போவோம். ரைட், பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொனன்சியேஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ரைட், ப்ரொனன்சியேஷனை நீங்க பொறுத்தவரையில ப்ரொனன்சியேஷன் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு இட்ஸ் பிளேயிங் வைட்டல் ரோல். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரியலியா வச்சு நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு நான் ஒரு டீச் பண்ணி காட்ட போறோம். பாருங்க, இதை நம்ம ஒரு ஷீட் அண்ட் எடுப்போம். சரிண்ணே, இது ஒரு ஷீட் அண்ட் எடுப்போம். சரிண்ணே, ரைட். மிஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ரைட், இப்போ அது ஒரு ஷீட். இப்போ ஒரு ஆள் வந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறாருன்னு சொல்லி வைங்க, நம்ம ஒரு 20 மீட்டருக்கு அங்கால நிக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு நம்ம கதைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் விலங்கலன்னு சொல்லி வைங்களேன். கதைக்கிறது வந்து கம்யூனிகேஷன் சரியா நடக்கல. இடையில நிறைய ஃபேண்ட சவுண்ட், இனி வெளியில இருக்கிற என்வாயன்மெண்ட்ல பொல்யூஷன்ல ஏற்படுற சவுண்ட், அப்படியான நிறைய நாய்ஸஸ் வந்து நம்ம கதைக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பிள்ளையா இன்னொரு கன்வர்சேஷன்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்லி வைங்களேன். இது அவர் ஷீட் என்று சொல்றார், ஆனா அவருக்கு அது மிஸ்ப்ரொனவுன்ஸ் ஆகி ஷிட் வருது. ஸோ ஷிட்ன்றது ஒரு பேடான ஒரு வேர்ட். ஸோ கம்யூனிகேஷன் வந்து என்ன செய்யுது, அங்க பிரேக் ஆகுது, கன்ஃபிளிக்ட் உருவாகுது. ஸோ ப்ரொனன்சியேஷன் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துன்னு பாருங்க. ப்ரொனன்சியேஷன் சரியா இல்லாட்டி கன்ஃபிளிக்ட் உருவாகும், கம்யூனிகேஷன் சரியான முறையில் நடக்காது. ஸோ மதர் டங்குன்றாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ சரியான ப்ரொனன்சியேஷனோட நம்ம பேசினா மட்டும்தான் we can convey our message, we can make the conversation effective. ஸோ இஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும்டா. நீங்க சொல்றது மத்தக்களுக்கு விளங்கணும், அவங்க சொல்றதுக்கு நீங்க சரியான முறையில நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுமான்னு சொன்னா அங்க கட்டாயம் என்ன சொல்லணும், இஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். இஃபெக்டிவான கம்யூனிகேஷனுக்கு நமக்கு தேவை கட்டாயம் ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த ப்ரொனன்சியேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த வவல் சவுண்ட்ஸ். வவல் சவுண்ட்ஸ் நீங்க வந்து வவல் சவுண்ட்ஸ்ல கொஞ்சம் என்ன செய்யணும், ஹேவ் டு கிவ் த ப்ரியாரிட்டி. என்னன்னு சொன்னா இந்த வவல் சவுண்ட்ன்றது நீங்க ஏல இருந்து ஜெட் போறக்க நீங்க வந்து 26 லெட்டரையும் சொல்லக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம காத்து வந்து லங்ஸ்ல இருந்து ஃப்ளோ ஆகுதாமன்னு சொன்னா அதை நம்ம வவல் சவுண்ட்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்றேனே, ABCDEF, இந்த இவ்வளவுக்குள்ளேயே நம்ம என்ன செய்ய போறோம், வவல் சவுண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்க்க போறோம். சரியானே, வவல் சவுண்ட். இப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம காத்து வந்து ஃப்ளோ ஆகணும். காத்து லங்ஸ்ல இருந்து த்ரூ த வோக்கல் ட்ராக், த்ரூ த வோக்கல் ஃபோல்ட், அடுத்தது இதுல வாய்க்குழில இருந்து என்ன செய்யணும், வெளியில வரப்போம். சரியா, ரைட். ஏ, ரைட், ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்னோட சேர்த்து. ஏ ஏ ஏதாவது பிரச்சனை வருதா, இங்க இருந்து வரக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆகுது நம்மளுக்கு, இல்ல. ரைட், செகண்ட் ஒன் பி. பி. ஸோ சவுண்ட் வரக்குள்ள இங்க லிப் ரெண்டுமே க்ளோஸ் ஆகுது. என்ன பாருங்க, நல்லா க்ளோஸ் ஆகுது பாருங்க, பி பி. ஸோ பி, அதான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஸோ இவர் வந்து அடுத்த இதுக்குள்ள போகலாம், நம்ம கேட்டகரிக்குள்ள கொடுக்கலாம். சி. ரைட், இங்க இருந்து வாரம் சி. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு நம்மளுக்கு, சி. ஸோ இங்கே வேணும் பிரச்சனை ஒன்று இருக்கு. ரைட், இங்கே வைக்கலாம். டி. ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாக்கு என்ன செய்யுது, alveolar ridges தடுது. ஸோ the tip of the tongue touches alveolar ridge. டி, ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு. இ. இ பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாம சவுண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. என்ன, காத்து வந்து ஃப்ளோ ஆகுது, ஏ ஃப்ளோ ஆகுது. இ. ஸோ ஏஇ எல்லாம் ஒரு கேட்டகரிக்குள்ள போடலாம். எஃப். ரைட், இங்க என்ன செய்யுது, லிப்ஸ் வந்து டச் பண்ணுது, என்ன டீத்தை டச் பண்ணுது. ஸோ இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏர் வந்து ஃப்ளோ ஆகுறத நம்ம வவல் சவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், AEIOUன்றத நம்ம வவல்னு சொல்லுவோம், பிகாஸ் தி ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லங்ஸ் வித்தவுட் எனி ஹிண்டர்ஸ், பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம வரதால.
சோ இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு தேவைச்சுன்னா, ஒரு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு வேர்ட்ல ஒரு வவல் சவுண்ட் இருக்கு. சரியா? ஒரு வவல் சவுண்ட் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், வவல் சவுண்ட்ஸ்ல நம்ம வந்து என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம். சரியானே? சோ எங்க வவல் சவுண்ட், எத்தனை வவல் சவுண்ட்ன்றதுல நம்ம இது ப்ரோ பார்ப்போம். சரியா? சோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், ஷார்ட் வவல் சவுண்ட், லாங் வவல் சவுண்ட், டீப் தாங், ட்ரிப் தாங், இப்படியான மோனப் தாங், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இதுல எல்லாம் என்ன செய்ய போகுது, உங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது எப்படின்றத நான் இப்ப லேட்டா சொல்ல போறேன். சரியா? ரைட். ரெண்டாவது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கன்சனன்ட். ஸோ வவல் சவுண்டை தவிர்த்த மற்ற அவ்வளவு சவுண்டுமே கன்சனன்ட் தான் சொல்லுவோம். கன்சனன்ட் சவுண்ட். ஸோ அதுலயும் நம்ம என்ன செய்வோம், இப்ப நம்ம நார்மலா ஒரு சின்ன ஒரு சார்ட்ல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். சரியா? ரைட். ரைட். அடுத்தது ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன். இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது தான் உண்மையாவே நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸுக்கும் லோக்கல்ஸுக்கும் இடையில வித்தியாசத்துக்கும் வருது. ரைட். அதை நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், இப்ப நாம பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன். ஒரு இன்டர்னேஷன் சொன்னா எந்த இடத்துல சவுண்டை கூட்டணும், எந்த இடத்துல சவுண்டை குறைக்கணும் என்ற சம்பந்தமான விஷயம் தான் இன்டர்னேஷன் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் என்னது, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போறோம்ன்றது தான் நம்ம ஸ்ட்ரெஸ் சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேர்டு எடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், இங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்றதால தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறார்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது மிச்சம் அக்யூரேட்டா இருக்க போது, இங்க நம்மளோட லோக்கல்ஸ் வந்து என்ன செய்யறல அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் அதில் ஒரு விஷயங்களே கன்சிடர் பண்றல. ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வர போறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை போய் பார்க்க போறோம். வெயிட் a minute. இது வந்து நம்மளோட ஐபிடி கேம்பஸ்ல சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள், எங்களோட சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் தான் இது. அந்த சிலபஸ்ல இருந்த ஒரு பாட்டை தான் நான் படுத்திருக்கேன் நான் இதுல. ரைட். இப்ப சிலபல் ஸ்ட்ரெஸ்ன்றதை பார்க்கிறோம். ரைட். இப்ப இது எல்லாமே இருக்கட்டும். சரியா? ரைட். இது எல்லாமே இருக்கட்டும். நம்ம இந்த விஷயத்துக்கு மட்டும் பார்ப்போம். ரைட். ஓகே. ரைட். ப்ராக்டிஸ் வித் மீ. இப்ப நம்ம இந்த வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்ன்றதை பார்ப்போம். போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லாம என்ன, பென்சில், கனடா, போட்டோகிராஃபி, கமிட்டி, சொசைட்டி, போட்டோகிராஃபிக், வாலண்டியர், இன்ஃபர்மேஷன், இப்படிதான் நம்ம சொல்றோம் லோக்கல்ஸ். நீங்க எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க என்னோட சேர்ந்து. போட்டோகிராஃப், கமிட்டி, இன்ஃபர்மேஷன், சொசைட்டி, போட்டோகிராஃபிக், இப்படிதான் நம்ம சொல்றோம். ரைட். இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஏரியாவை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய சவுண்டா கூட, கொஞ்சம் சவுண்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா லோங் ஆக்கி சொல்லுங்க. இப்ப ஸ்லோ மோஷன்ல லோங்கா பெரிய சத்தத்தோட சொல்லணும். பிளாக் கலர்ல இருக்கிறத நார்மல் சவுண்ட்ல சொல்லணும். ரைட். இப்ப நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணி பார்ப்போமா? போட்டோகிராஃப், போட்டோகிராஃப். சரியா? ரைட். ஆனா நம்ம லோக்கல்ஸ்ல எப்படி சொல்லுவோம், போட்டோகிராஃப் இப்படி சொல்லுவோம் என்ன. சோ பாருங்க டிஃப்ரெண்ட் பாருங்க, இதான் ஸ்ட்ரெஸ். சரியா? ரைட். பென்சில், பென்சில் லாங்காவும் இருக்கணும், சவுண்ட் ஹையாவும் இருக்கணும். இது வந்து லாங் ஷார்ட்டா இருக்கணும், சவுண்ட் ஒரு நார்மல் சவுண்ட்ல இருக்கு. பென்சில் நாம பென்சில்னு சொல்லுவோம். கனடா, கனடா. ஆனா நாம என்ன சொல்லுவோம், கனடான்னு சொல்லுவோம் என்ன. ரைட். இதை பார்ப்போம். சொசைட்டி, சொசைட்டி நாம என்ன சொல்றேன், சொசைட்டி என்று சொல்றேன். சரியா? இதை எப்படி சொல்லுவோம் நம்ம, இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவோம். சாதாரணமா நம்ம டாக்டர் எப்படி சொல்லுவாங்க லோக்கல்ஸ், இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இதான் நம்ம என்ன, ஸ்ட்ரெஸ்ட். சரியா? இதான் வந்து ஸ்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நம்புறேன். சரியா? ரைட். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஒரு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள சரியா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இங்கிலீஷை வந்து சரியா எப்படி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கார்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நாம என்ன செய்யலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது தெரியாம தான் நாம என்ன செய்யறோம், நம்மளோட என்னதான் நமக்கு நிறைய ஒகேபுலரி தெரிஞ்சாலும், நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும், அவங்களோட இங்கிலீஷும் நம்மளோட இங்கிலீஷும் கிட்டத்தட்ட பெரிய ஒரு மலைக்கு மடுவுக்கு முடியலான வித்தியாசத்தை காட்டுது. காரணம் இதான். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன் வந்து தெரியாம போறதால நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான லோக்கல்ஸ்ன்றதை நம்ம காட்டி கொடுக்கணும். ஓகே. சரிண்ணா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் சிலபஸ் நம்ம கட்டாயம் எங்கள்கிட்ட சிலபஸ்ல வந்து என்ன செஞ்சிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் என்ன. ஸோ இந்த சிலபஸ்ல இருந்த அந்த ஸ்லைடு தான் நான் உங்களுக்கு காட்டினேன்னா, ஸோ அந்த ஸ்லைட்ல சிலபஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுல எல்லாம் நம்ம கிளாஸஸ்ல என்ன செய்யலாம் பார்த்துக்கொள்ளிடும். ரைட்.
ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போட்டோம் சொன்னா கனெக்டட் ஸ்பீச். இப்ப நல்லா தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் வந்து இப்ப ஒரு விஷயத்தை செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ வாண்ட் டு கோ ஹோம் சொல்லி சொல்றோமான்னு சொன்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க? ஐ வாண்ட் கோ ஹோம், ஐ வாண்ட் கோ ஹோம். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, கிவ் மீ சம் டைம்ஸ்ன்றது அவங்க வந்து கிவ் மீ சம் டைம். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபாஸ்டா பிளெண்ட் பண்ணின மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. வான, கோன, கிமி, லெமி இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யத்தான் போறேன் என்று சொல்லி போட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஐ எம் கோயிங் டு என்ற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப நான் டீச் பண்ண தான் போறேன், ஐ எம் கோயிங் டு டீச். நான் வந்து தண்ணி குடிக்க தான் போறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரிங்க். தட் ஐ எம் கோயிங் டு ஹேவ் சம் வாட்டர். சரியா? நான் சாப்பிட தான் போறேன், ஐ எம் கோயிங் டு ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட். இப்படி நம்ம சொல்லலாம். இப்ப நான் போதான் போறேன்னு சொன்னேன், என்னன்னு சொல்ல போறீங்க? ஐ எம் கோயிங் டு கோ. ஸோ கோ இங்கோ பக்கத்துல பக்கத்துல வரதால சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று வரலாமே. ஸோ அதால தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த கோயிங் டுன்றதை நம்ம கோனன்றதை வச்சு யூஸ் பண்ணாங்க. ஐ எம் கோன கோ, ஐ எம் கோன கோ டு கொலம்பு, ஐ எம் கோன கோ டு கேண்டி, ஐ எம் கோன கோ டு நுவரெலியா. இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ கோன, வான, லெட் மீ, கிவ் மீ இப்படியான விஷயங்கள் நம்ம வந்து கனெக்டட் ஸ்பீச்ன்றதை சொல்லுவோம். ரைட்? இது வந்து என்ன செய்யும்? நம்மளோட ப்ரொனன்சியேஷன்ல நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வேரியன்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டு வகையான இங்கிலீஷ் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஷெடியூல் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல ஸ்கெடியூல் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அதே மாதிரிதான் ஒரு இடத்துல டொமேட்டோன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இன்னொரு இடத்துல கார்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல கார்ன்னு சொல்லுவாங்க. ஆர் சவுண்ட் கொடுக்குற அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் vocabularies கூட அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ரெண்டு வேரியன்ட். இப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து இரேசர்னு சொன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து ரப்பர்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம கேண்டி கிரஷ் கேம் விளையாடிங்களா? கேண்டி கேண்டின்றது என்ன? ஸ்வீட்ஸ். கேண்டின்றது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல, சாரி அமெரிக்கன் இங்கிலீஷ்ல, ஸ்வீட்ஸ்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி பிஸ்கெட்ஸ் என்று நம்ம சொல்லுவோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அதே தான் வந்து குக்கீஸ் என்று சொல்லுவாங்க என்னத்துல, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. நாம வந்து பெட்ரோல் சொல்லுவோம், அவங்க கேசோலின் சொல்லுவாங்க. நம்ம ட்ரௌசர்ஸ் சொல்றோம், அவங்க பேண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்படி இரண்டுக்கு முடியல நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ அது தெரியாம தான் நிறைய பேர் என்ன குக்கீஸா அப்படின்னா என்ன நியூ வோகேபுலரி ஒன்று நம்ம என்ன செய்யறோம், நிறைய குழம்பும். ஸோ காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வேரியன்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன சொல்லணும், நம்ம கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்? சைலண்ட் லெட்டர். இப்ப என்னதான் நம்ம நல்லா ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருந்தாலும் சில இடங்களை நம்ம சைலண்ட் லெட்டர்களை நம்ம என்ன செய்யறோம், ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நைஃப் எடுத்தீங்கன்னா கேன்றது ஒரு சவுண்ட், சைலண்ட் லெட்டர். சுனாமின்னு எடுத்தீங்களா டீன்றது சைலண்ட் லெட்டர். மேக்சிமம் நம்ம லாஸ்ட்ல வர ஆர் சவுண்டுக்கு நம்ம சவுண்டை நம்ம என்ன செய்யறதில்ல, கொடுக்குறதில்ல. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து சைலண்ட் லெட்டர் இருக்கு. அந்த சைலண்ட் லெட்டர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட சிலபஸ்ல கவர் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்மளோட சிலபஸ்ல கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துக்கொள்ளலாம். ரைட்? அடுத்தது போனடிக் சிம்பிள். இந்த போனடிக் சிம்பிள்ன்றதையும் அடுத்தது வவல் சவுண்ட், கன்சனன்ட் சவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாவே நம்ம பார்ப்போம். சரியா? தனி உங்களுக்கு சொல்லுங்க. ரைட். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் ப்ரொனன்சியேஷன். அதுக்கு முதல் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், நம்மளோட ஏபிஏ அந்த வவல் சவுண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர போறோம். சரியா? ரைட். பார்த்துட்டு வரோம் நம்ம. ரைட். இங்கிலீஷ்ல இதைத்தான் நம்ம சொல்லுவோம், இந்த ஏபிஏ அதாவது போனாலஜி, போனடிக்ஸ், அதாவது ஏபிஏ இன்டர்நேஷனல் ப்ரொனன்சியேஷன் அத்தாரிட்டியால நம்மளுக்கு தரப்பட்டிருக்கிற சவுண்ட் சிஸ்டம். இதெல்லாம் சவுண்ட்ஸ். சரி, நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சது மாதிரி இருக்கும், சிலதில் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். சரியா? இந்த மேலுக்கு இருக்க எல்லாமே வவல் சவுண்ட்னு சொல்லுவோம், வவல் சவுண்ட்ஸ். இது வந்து மொனப்தம், இது வந்து டிப்தாங். மொனப்தங்கம்டா ஒரு சவுண்ட், டிப்தாங்கண்டா ரெண்டு சவுண்ட். மொனப்தங்ல இந்த டபுள் டாட் இருக்கிறதெல்லாம் வந்து லாங் சவுண்ட், டபுள் டாட் இல்லாதது ஷார்ட் சவுண்ட். ஸோ அப்ப இது எடுத்தீங்கன்னு சொன்னா, வவல்ஸ் எடுத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி கன்சனன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. ஸோ ரைட். இப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, வவல் சவுண்ட் இருக்கட்டும். இதுக்குள்ள நம்மளுக்கு ஃபெமிலியர் இல்லாத சில வேர்டுகளை நம்ம பார்க்க போறோம். சரி, லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ரைட்? ப, ப, ச, ட இதெல்லாம் நமக்கு தெரியும். என்னது? ரைட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, எக்ஸாம்பிள் வேர்டு எல்லாம் பாருங்க. எக்ஸாம்பிள் வேர்ட்ல அண்டர்லைன் பண்ணிருக்கிற விஷயங்கள், அந்த விஷயத்தை தான் அந்த சவுண்ட். சேர், சேர்ல வர அந்த இச் சவுண்ட், ச, ச சவுண்ட் தான் என்ன இது. ஜாம், ஜ, ஜ, ஜ சவுண்ட் தான் இது. சரியான? இது க, க இதெல்லாம் தெரியும். இஃப், இவ். இத பாத்தீங்கன்னா தின், இத் சவுண்ட், இத், இத், தின்.
திங்க் இப்படி எல்லாம் மாறுது. இது சவுண்ட், that, this, father இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனா நம்ம அப்படி பண்றோம்ல என்ன, இத மாதிரி எல்லாம் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பண்ணுவாங்க. சரியா, ரைட். இத பாத்தீங்கன்னா இஷ் சவுண்ட், இஷ், ஷி. சரியா, இது இ, விஷன், விஷன் சம்வாட் டிஃபிகல்ட். சரியா, இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்றதா. எம் சவுண்ட், இன் சவுண்ட், இங், இங் சவுண்ட். அடுத்தது என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே வந்து என்ன, கன்சனன்ட் சவுண்ட், கன்சனன்ட் கிளஸ்டர். இதை பாத்தீங்கன்னா நீங்க வவல் சவுண்ட், வவல் சவுண்ட் ரிலேட்டடா வர விஷயங்கள். இது இ, இது இ, இது இ லாங் சவுண்ட். என்ன, டபுள் டோட் வந்து லாங் சவுண்ட். இது உ, ஊ, எ, அ, ஏ, ஓ. இப்படி நம்ம என்ன செய்யலாம், இது லாங் சவுண்ட், ஷார்ட் சவுண்ட் எல்லாம் இருக்கு. இது வந்து டபுள் சவுண்ட், இய, ஐ, உவ, ஆய், ஔ, ஏ, ஐ, ஔ இப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கலாம். சரியா, ரைட், ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. ரைட், ரைட். இந்த இருக்குது இங் சவுண்ட். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவும். இங் சவுண்ட், சிங்க, சிங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிங், ரிங். ரைட், ஓகே. அதே மாதிரி இது ஷ் சவுண்ட், இஷ். எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஷி இங்க இருக்கு, ஷுவர் இங்க இருக்கு, எமோஷன் இங்க இருக்கு, ஷ் சவுண்ட். லேஷ் சவுண்ட் இங்க இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இதுலதான் இந்த போனட்டிக் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் நிறைய நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், எப்படி நம்ம இந்த ப்ரொனன்சியேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். ரைட், நேரத்தோட எல்லாம் பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்கு. வவல்ஸ் இருக்கு, கன்சனன்ஸ் இருக்கு, அடுத்தது ஸ்ட்ரெஸ் இருக்கு, சிலபல் இருக்கு, அடுத்தது சைலண்ட் லெட்டர் இருக்கு, அடுத்தது கனெக்டட் வேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாமே இருக்குதான். எப்படி நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ற ப்ரொனன்சியேஷனை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் என்ற சம்பந்தமா நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட், முதலாவது லிசன் அண்ட் இமிட்டேட். ரைட், லிசன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட், டோன்ட் லிசனிங்ன்றது ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அதை பொறுத்துதான். நாம வந்து இப்போ ஒரு ஆள் சொல்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா, நம்ம லிசன் பண்றோம். அவர் சொல்றது நமக்கு விளங்கி நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றோமா, நம்ம லிசன் பண்றோம். அண்ட் இமிட்டேட், இமிட்டேட் என்ன தெரியுமா, ஒரு ஆள் சொல்ற மாதிரி அப்படியே நாமளும் சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆள் நடக்கிற மாதிரி அப்படியே நாமளும் நடக்கிற, ஒரு ஆள் செய்யறத நம்ம அப்படியே காப்பி பண்ற, அதை தான் நம்ம இமிட்டேட் பண்றோம்னு சொல்றோம். சரியானே? சோ இப்படி உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஆள் ஒரு ஆளை நீங்க என்ன செய்யலாம், இமிட்டேட் பண்ணலாம். சரியா, அதே மாதிரி நல்ல ரெகுலரா நம்ம வந்து லிசனிங் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். இந்த டிக்டாக்ஸ்ல நிறைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம லிசன் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல வருது. ஸோ நீங்க சோஷியல் மீடியாவை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுலயும் இந்த இங்கிலீஷ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலயும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நம்மளோட லோக்கல்ஸ் கூட நல்லா பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கக்கார எடுங்க, நல்ல ப்ரொனன்சியேஷன். அப்படியான நிறைய இங்கிலீஷ் நியூஸ் ரீடர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஷிரோன் மஸ்கரனஸ் அப்படியான ஆக்கள், அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வெரி அக்யூரேட்டான ப்ரொனன்சியேஷன்ஸ். அப்படியே நம்ம லிசன் பண்ணலாம். அவங்க சொல்ற மாதிரியே நாமளும் கதைச்சு பார்க்கலாம். கிரிக்கெட் கமெண்ட்ரி இதுல கூட நம்ம என்ன செய்யலாம், நிறைய வொகாபுலரிஸ், நிறைய ப்ரொனன்சியேஷன் நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது யூஸ் ஃபோனடிக் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டிக்ஷனரி யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா, டிக்ஷனரியில வந்து ஒரு ஒரு வேர்டை வந்து எழுதக்குள்ள அந்த வேர்டும் அதுக்கு பக்கத்துல என்ன செய்வாங்க, பிரேக்கெட்ல போனட்டிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த போனட்டிக் சிம்பிளை நம்ம பாக்குறதுக்கு போது அந்த போனட்டிக் சார்ட் நான் இப்ப காட்டினேன் தானே, அந்த சார்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு சார்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வேர்டை நீங்க பார்க்கக்குள்ள என்ன நடக்கும், எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷன் நீங்க என்ன செய்யலாம், தெரிஞ்சு விடலாம். ஸோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில நிறைய ப்ரொனன்சியேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கூட. அப்படி இல்லையா, நீங்க வந்து
நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்க அதுக்குரிய ப்ரொனன்சியேஷனை நீங்க சொல்லித்தாங்கன்னு சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க, ரைட்? அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த ப்ரொனன்சியேஷனுக்குரிய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்தது, ஸோ இப்போ நீங்க ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஓகே, உங்களுக்கு நல்லா வருதுன்னு சொல்லி பாக்கீங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ல டவுட் இருக்கு எனக்கு, அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நீங்க என்ன செய்யுங்க, ரெக்கார்ட் யோர் ஓன் வாய்ஸ் அண்ட் லிசன் டு யோர் ப்ரொனன்சியேஷன். நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ் பேசுற மாதிரி இல்லாட்டி ஒரு டாபிக்கை பத்தி நீங்க என்ன செய்றீங்க பேசுறீங்க சொல்லி வைங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன செய்றீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்க கேட்டு பாக்கீங்க, ரைட்? எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் போடுறோம், எந்த இடத்துல ப்ரொனன்சியேஷன் இருக்குது நமக்கு, அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணினா இட் வில் கிவ் யூ சம் குட் ஃபீட்பேக்ஸ் அண்ட் யூ கேன் கரெக்ட் யோர் ஆன் ஆன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ இது வந்து நல்ல ஒரு டெக்டிக்ஸ், ஐடியா ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. சரியா? ரைட். அடுத்தது ப்ராக்டிஸ் வித் மினிமல் பேர்ஸ். சரியானே? ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, சில வேர்டுகள் வந்து ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கும், ஆனா சில வேர்டுகளை மாத்தக்குள்ள அது வந்து வித்தியாசமா வேற வேற வொக்காபுலரிஸா கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா ஷிப், ஷீப். அப்ப ஷார்ட் சவுண்ட் கொடுக்கறது ஒரு இடத்துல லாங் சவுண்ட் கொடுக்கறது, இப்படி நாம என்ன செய்யலாம், இந்த மாதிரியான வேரியன்ட்களை வச்சு நாம என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரைட், இந்த வேர்டை நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாமே. ரைட். ரெட், ரீட். ரைட். அடுத்தது அதே மாதிரி go, go, goes. Go, goes. Right. Come, came. இப்படி ஒரே மாதிரி இருக்கிற வேர்ட், ஆனா நடுவுல வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து பண்ணக்குள்ள வித்தியாசமான அந்த இதுகள் தர மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வித்தியாசமான ப்ரொனன்சியேஷனோட கொண்ட அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். and it will give you developing your vocabularies as well. டெவலப் பண்ணலாம் நீங்க vocabularies கூட. அவங்களோட வேர்ட்ல இருக்கிற நேம்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க my name is Ajit. So நான் இந்த வேர்டை தேடி பார்க்கல, ஏஜேல எங்கேயாவது ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு வேர்டு ஒன்று இருக்கும், அஜார்ன்னு இருக்கும். ஒரு வேர்டு அஜார்ன்றது பார்ஷலி ஓப்பன், என்ன பாதி திறந்தது தான் நம்ம அஜார்ன்னு சொல்லணும். அப்படி உங்களோட மாதிரி உங்களோட வேர்டுகளுக்கு உங்களோட நேம் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுகள்ல இல்லாட்டி சும்மா இருக்கிற டைம்ல நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன அந்த மினிமல் பேர்ஸ் அதே மாதிரி இருக்கிற வித்தியாசமான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகாமையும் உங்களோட ப்ரொனன்சியேஷனை வந்து டெவலப் பண்ணுறது. சரியா? அடுத்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன். ஸோ நம்ம நேரத்தோடய பார்த்துருந்தோம் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்னேஷன். ஸ்ட்ரெஸ் எவ்வளவு கொடுக்கணும், இன்டர்னேஷன் எவ்வளவு, டோன் எவ்வளவு நம்ம கூட்டக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வரக்குள்ள நம்மளோட டோன் வந்து ரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இந்த இருக்கிற விஷயத்துல இதுல ஐ டிடன்ட் சே ஹி ஸ்டால் த மணி, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆள் கொடுக்க போறார். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, நான் சொல்லலன்ற ஒரு விஷயம் இருக்கு, அவர் வந்து மணியை வந்து ஸ்டோல் பண்ணின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும், இன்டோனேஷன் அதாவது டோனை வந்து நம்ம கூட்டணும், ரைஸ் பண்ணணும். ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதுல வந்து டிடன்ட்ன்ற ஒரு விஷயம், ஐ டிடன்ட் சே. இது நம்ம ஐ டிடன்ட் சே சும்மா சொல்லிடலாது, அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்கணும். ஐ டிடன்ட் சே, இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், விஷயத்த வந்து தெளிவாக்கலாம். அதே மாதிரி ஹீ என்ற ஒரு விஷயம் தான் நீங்க பாயிண்ட், இங்க வந்து முக்கியமா இருக்கிற விஷயம் ஹீ என்றது. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், எக்ஸஜரேட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த வசனத்துல சொல்லலாம். ரைட். ஸோ இப்படி நம்ம என்ன செய்யலாம், இன்டர்னேஷன் ப்ராக்டிஸும் பண்ணலாம். ரைட். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒர்க் வித் லாங்குவேஜ் கோச். ரைட். உங்களுக்கு லாங்குவேஜ் கோச் வந்து யாரு, அவங்களோட டியூட்டர்ஸ். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஆன்லைன்ல ஏதாவது ஆப் வச்சு யூஸ் பண்றீங்க, ப்ரீமியம் ஆப்னு சொன்னா அதான் உங்களோட கோச். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். என்கேஜ் இன் கன்வர்சேஷன். நிறைய குரூப் கால்ஸ் இருக்கலாம், ஐஎம்ஓல குரூப் கால்ஸ் இருக்கு, குரூப் கால்ஸ் நிறைய இருக்கு, மீட்டிங் நிறைய போகும். ஸோ குரூப் கால்ல ஜாயின் ஆகி நம்ம வந்து கன்வர்சேஷன் செஞ்சு விடலாம். அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி செய்யணும். அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு கோச், நல்ல ஒரு டியூட்டர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதுவும் என்ன செய்யுது, நம்மளோட ப்ரொனன்சியேஷனை கூட்டும். ரைட். பே அட்டென்ஷன் டு த மவுத் மூமெண்ட்ஸ். எல்லாருமே என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு விஷயத்த வந்து கதைக்காங்கன்னு சொன்னா காதல மட்டும்தான் கேட்கிறேன்னு. ஃபோக்கஸ் ஆன் த லிப் மூமெண்ட்ஸ். ரைட். லிப் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, விஷயம் கிளியர் ஆகலங்க. ஏன்னு சொன்னா சில ஆட்கள் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த லிசன் பண்ணக்குள்ள
நிறைய வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வேற வேற இன்ட்ராக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய ஹிண்டர்ஸ் இருக்கலாம், நாய்ஸஸ் இருக்கலாம். அந்த நாய்ஸஸ் என்ன மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்றதுக்குரிய ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும். அதே மாதிரி அவங்க உண்ட கதைப்பாங்க வேற மாதிரி நமக்கு விளங்கும் அது. ஸோ இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், லிப் மூமெண்ட்ஸை பார்க்கணும். அவங்க என்ன எக்ஸாக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கிறது லிப் மூமெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொனவுன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து என்ன செய்யாது, பிரேக் ஆகாம போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் டெவலப் பண்ணிக்கொள்ளதான் வேணும் ஃபார் இம்ப்ரூவிங் ஆர் ப்ரொனவுன்சியேஷன். இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ப்ரொனவுன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து சேலஞ்சஸ், இப்போ நம்மளுக்கு என்னதான் ப்ரொனவுன்சியேஷனுக்கு நல்லா கிளாஸஸ் போனாலும், என்னதான் நம்ம வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணினாலும், நம்மளுக்கு வந்து சில சேலஞ்சஸ் இருக்குதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம். அது என்ன செஞ்சாலும் அது என்ன செய்யும், அப்படிதான் வரப்போகுது. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து சித்தப்பா சித்தப்பான்ற ஒரு ஆள் பெரியப்பாவை நம்ம சித்தப்பான்னு சொல்லி வளர்ந்துட்டோமான்னு சொன்னா அது எத்தனை வயசானாலும் அவரை சித்தப்பான்னு தான் சொல்லும். பெரியப்பான்னு வேற அது நமக்கு. இதைத்தான் நம்ம சொல்றேன் எரர்ன்னு சொல்றேன். எரரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ற கஷ்டம். பட் மிஸ்டேக்ஸ்களை நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். இப்ப லாங்குவேஜை பொறுத்தளவுல லாங்குவேஜ்ல வந்து எரர்ன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருந்தா பிரச்சனை இல்லை. இது வந்து செகண்ட் லாங்குவேஜ் தானே இங்கிலீஷ்ன்றதை நம்ம வந்து தாய்மொழி, அதுக்கு அடுத்த மொழியா தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வர போறது மிஸ்டேக்ஸ் தான். மிஸ்டேக்ஸ் கேன் பி கரெக்டட். மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன செய்யலாம், திருத்திக் கொள்ளலாம். ஸோ இப்படியான சேலஞ்சஸ் வந்தா என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது ஐடென்டிஃபை ஸ்பெசிபிக் சேலஞ்சஸ். ரைட். இப்ப நம்மளுக்கு எந்தெந்த வேர்ட்ல ப்ரொனன்சியேஷன்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஏபிஐ அந்த சார்ட்டை நம்ம பார்க்க கூட நான் காட்டினேன். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஃபெமிலியர் இல்லாத வேர்ட்ஸ். அந்த ஃபெமிலியர் இல்லாத வேர்ட்ஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் முதலாவது விஷயம். சரிண்ணே. ஸோ இது வந்து இட் சவுண்ட் நம்ம நேரத்தோடய பார்த்துருவோம். இது இட் சவுண்ட் என்ன திங்க். இதே மாதிரி இன்னொன்று அந்த ரவுண்ட் பண்ணி மேலுக்கு ஒரு கோட் மாதிரி போட்டீங்கன்னா அது இஃப் சவுண்ட். இப்படி நம்ம பெரிய ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னு சொன்னா இப்படி அந்த இஷ் சவுண்ட், இப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் முதலாவது விஷயம். ரைட். அடுத்தது ப்ராக்டிஸ் ப்ராப்ளமேட்டிக் சவுண்ட்ஸ். இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் கூட. ப்ராப்ளம்ஸ் நிறைய வேற ப்ரொனன்சியேஷன் சொல்லக்கூட. ஸோ அந்த ப்ராப்ளமேட்டிக் சவுண்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன செய்யணும், அக்யூரேட்டா நம்ம நிறைய விஷயங்களை அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிளியரா நம்ம வச்சுக்கணும். அப்பதான் நம்ம நல்ல ப்ரொனன்சியேஷனோட என்ன செய்யலாம், பேசலாம். இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னா ப்ரொனன்சியேஷன் என்ற ஒரு விஷயம் நல்லா இருந்துட்டோம்னு சொன்னா நம்ம நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிகினர் லெவல் இருக்கீங்களா நீங்க, கட்டாயம் நீங்க வந்து என்ன செய்யணும், ப்ரொனன்சியேஷனை ஷார்ப் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் ஓகேமான்னு சொன்னா நீங்க கொஞ்சம் விஷயம் சொன்னாலும் அது வந்து அந்த இடத்துல ஒரு ஹைலைட்டர் தான் நிறைய போதும். நம்ம நிறைய கூட தான் கதைக்கணும் அவசியமும் இல்லை. கொஞ்சம் பேசினாலும் ப்ரொனன்சியேஷனோட பேசினேன்னு சொன்னா we can easily communicate with others. The communication will be very effective. கொஞ்சம் விஷயம் தான் பேசும், துல்லியமா அக்யூரேட்டா பேசிட்டு வர்றோம், எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன தேவை, நம்மளுக்கு சவுண்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம இந்த சவுண்ட் எப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ன்றதை பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் வர இடங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன கட்டாயம் அந்த ப்ராப்ளமேட்டிக் அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம கட்டாயம் கிளியர் ஆக்கி எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், நம்மளோட ப்ரொனன்சியேஷன் சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். அடுத்தது நம்ம நேரத்தோடய பார்த்த மாதிரி ஃபோக்கஸ் ஆன் மவுத் அண்ட் டங் பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆள் பேசக்குள்ள நம்ம லிசன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் அவர் லிப் மூமெண்ட்ஸ்ல பார்த்தோம் இன்னும் நம்ம என்ன செய்யலாம், ப்ரொனன்சியேஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அவர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள சில ஆட்களுக்கு இஸ் சவுண்ட் வரல, இஃப்ங்க தெரியுமா அவனுக்கு, அது வந்து மிச்சம் ஒரு எரர். அது வந்து சின்ன வயசுல இருந்தே பழகிட்டது, அது வந்து மாறாது இது ப்ரோ. ஸோ அப்படியான விஷயங்கள் இல்லாம சரியான ஒரு நல்ல ப்ரொனன்சியேஷன் செய்ற ஒரு ஆள் எப்படி அவர் வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்றதை நம்ம என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் டங் எப்படி வேலை செய்யுது, லிப் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பார்த்து நாம என்ன செய்யலாம், அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாமே. பண்ணி நம்ம சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ப்ரொனன்சியேஷன் சேலஞ்சஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணிட்டு கொள்ளலாம். ரைட். அடுத்தது யூஸ் ப்ரொனன்சியேஷன் டூல். ரைட். இங்க இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி என்ற ஒரு ஆப்பை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும்தான், ஐபோனுக்கு இது வந்து அவைலபிள் இல்லை. ஆண்ட்ராய்ட் போன்ல எல்லாம் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி எடுத்தோம்னு சொன்னா அந்த இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரியில் இப்போ உங்களுக்கு தமிழ்ல ஒரு தெரியாத வேர்டு ஒன்று அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா நீங்க தமிழ்ல அடிச்சாலும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வரும், இங்கிலீஷ்ல அடிச்சாலும் அதுக்குரிய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரும். அடுத்தது இங்கிலீஷ் வேர்டுக்குரிய சரியான எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷன் கூட நம்ம என்ன செய்யலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுனேன்னா, சரி
ஓகே, இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி ஆப் போயிட்டோம். இப்போ எனக்கு ஒரு வேர்ட் வந்து தெரியான்னு சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே, எனக்கு வந்து அஜாரண்டா என்னன்னு தெரியாது, ரைட்? அஜாரண்டா என்னன்னு தெரியாது, ரைட்? அஜாரண்டா அடிச்சா என்னன்னு வரப்போகுது, அதுல டெஃபினேஷனோட எல்லாம் வரப்போகுது. ப்ரொனவுன்ஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, ரைட்? அதுக்கு ப்ரொனவுன்ஸ்ன்ற அந்த விஷயத்தை கொடுத்தோம்னாலே காணும். அஜா, 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 அஜா. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் இந்த ஆப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி வி கேன் ரெக்கமெண்ட் யூ, ரைட்? ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். அடுத்தது சீக் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். இப்போ நீங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட தான் போக முடிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் இப்போ நான் பேசுறேன், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா அதுல நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்றீங்களான்னு சொன்னா கட்டாயம் அவங்க செய்வாங்க. லாங்குவேஜ் ஒரு விஷயத்த பழகுக்குள்ள மேக்ஸிமம் ஹெல்ப் கிடைக்கும் நமக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து. அது யாராக இருந்தாலும் சரிதான். நிறைய லாங்குவேஜ் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேருக்கு லாங்குவேஜை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம், இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கேன்னு சொல்லி போட்டு ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி என்னென்னத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? ஸோ அது டியூட்டரா இருக்கலாம், அடுத்து உங்களுக்கு உங்களோட மென்டரா இருக்கலாம், உங்களோட சீனியர்ஸா இருக்கலாம். நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட போய் நீங்க என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம், ரைட்? அடுத்தது ஸ்டடி ஃபோனடிக் சிம்பிள் அண்ட் சவுண்ட்ஸ், ஏபிஏ. நம்ம பார்த்தோமே இதுக்கு மூலம் அந்த சார்ட்டை தான் சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நிச்சயம் அவசியம், ரைட்? அடுத்து ஓவர் கமிங் ப்ரொனன்சியேஷன்ல அடுத்த விஷயம் யூட்டிலைஸ் ஆன்லைன் ரிசோர்சஸ். ஆன்லைன்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன்னா ஆஃப்லைன்லயும் ரிசோர்ஸ் இருக்கு, ஆன்லைன்லயும் ரிசோர்சஸ் இருக்கு. சவுண்ட் ஆஃப் இங்கிலீஷ் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க ஃபோனடிக் சில சார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய சவுண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ன்றது நிறைய ஃபேமஸான ஒரு ஒரு ஆன்லைன் ஆப் வெப்சைட். ஸோ அதில் வந்து ப்ரொனன்சியேஷனுக்குரிய எல்லா டெக்னிக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுக்குரிய எல்லா விஷயமுமே அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிகினர் லெவலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி பேச அந்த ப்ரொனன்சியேஷன் செய்யணும், இன்டர்மீடியட் எப்படி, அட்வான்ஸ் லெவல் எப்படி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன செய்யலாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? பி பேஷன் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நிறைய வந்து நம்ம வந்து மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்றதுக்குரிய காரணம் நம்ம பொறுமை இல்லாம பேசுறது. பொறுமை ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுல தான் ப்ரொனன்சியேஷன் எரருக்கு வழிவகுக்கு. கம்யூனிகேஷன் வந்து பிரச்சனை ஆகும். பேஷன் சொன்னா ஒரு ஆள் வந்து ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாரா மட்டும் அடுத்த உடனே நம்ம ஆன்சர் பண்றதுக்கு வெளிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் பவுஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட், ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து பவுஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சரியான முறையில் கன்வே ஆகும். நாம என்ன சொல்ல எடுத்த உடனே அவர் சொல்றதுக்கு இடையில நம்ம கன்வே பண்ணிடுவோம் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும். அதாலதான் நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வர, கன்ஃபிளிக்ட் வருவாங்க. ஸோ பி பேஷண்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ஸ். ஸோ கட்டாயம் வந்து ஒரு பவர்ஸ் ஒன்று கொடுத்தது ப்ரோ, நீங்க வந்து ரிப்ளை பண்ணி பாருங்க, நல்லா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பவர்ஸ் ஒன்று பேஷண்ட் பொறுமையா இருக்கிறதாலே நீங்க வந்து என்ன செய்யலாம், ப்ரொனன்சியேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாக்டான ப்ரொனன்சியேஷனை நீங்க தெளிவா நீங்க வந்து என்ன செய்யலாம், அப்சர்வ் பண்ணினது ப்ரோ நீங்களும் என்ன செய்யலாம், யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பி பேஷண்ட், ரைட்? ஓகே, அடுத்தது இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஒன்று கிளியரா நடக்கணும்னா என்ன செய்யணும், நான் நேரத்தோடய சொல்லியிருந்தேன். ப்ரொனன்சியேஷன் விஷயம் என்னதுக்கு நமக்கு தேவைன்னு சொன்னா ஒரு கம்யூனிகேஷனை இஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷனாக மாத்துறது தான். கம்யூனிகேஷன் ஏன் இஃபெக்டிவ் ஆகணும்? ஒரு ஆள் கேட்கிற கேள்விக்கு நாம வந்து ஆன்சர் பண்ணினா கம்யூனிகேஷன் தானே? இல்ல, ஒரு ஆள் சொல்ல வர விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம சரியான விஷயத்த ரெஸ்பான்ஸை கொடுத்தோம்டாதான் உண்மையான இஃபெக்டிவான கம்யூனிகேஷன். ஸோ இந்த எஃபெக்டிவான கம்யூனிகேஷனுக்கு தேவை இங்கிலீஷை பொறுத்தளவுல ஒரு நல்ல ப்ரொனன்சியேஷன். ஆஸ் எ பிகினரா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ப்ரொனன்சியேஷனை நல்லா செய்யுங்க, ப்ரொனன்சியேஷன் நல்லா கூட்டுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு. கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், கன்வே பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட விஷயத்த. கூடுதலா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் பேசினாலுமே நடக்கும், ஈஸியா நீங்க வந்துட்டு போயிடும். ஸோ பிகினரா நீங்க வந்து ப்ரொனன்சியேஷன் நீங்க என்ன செய்யணும், கூட்டிக் கொள்ளணும். ஸோ கட்டாயம் ப்ரொனன்சியேஷனுக்குரிய விஷயங்களை வந்து இதுக்கு முதல் பார்த்த ஸ்லைட்ஸ்ல இருந்த விஷயங்களை நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க செஞ்சு கொள்ளலாம். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுல, ரைட்? ப்ரொனன்சியேஷனை டார்கெட் பண்ணுங்க நீங்க நல்லா பிகினரா இருந்தீங்கன்னு சொன்னா. சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ முதலாவது
இப்ப இது நல்லா ஆர்டிகுலேட் கிளியர்லி சரியான ப்ரொனன்சியேஷனோட நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கம்யூனிகேஷனை ஈஸியா என்ன செய்யலாம், எஃபெக்டிவ் ஆகலாம். நல்ல பாருங்க, நவுன்ஸ் ஈச் சவுண்ட்ஸ் அண்ட் சிலபிள் கிளியர்லி, சவுண்ட்ஸ் வந்து கிளியரா ப்ரொனவுன்ஸ் பண்றது, அவாய்டிங் மம்பிளிங் ஆர் ரஷ்ஷிங் டஃப் ரஷ்ஷிங் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். நம்ம கொஞ்சம் அந்த instead of saying gonna for going to, enunciate it clearly as going to, especially in formal setting. இப்ப நீங்க வந்து என்னதான் நீங்க இந்த என்ன சொல்ற இந்த கானா வானா அதுல எல்லாம் யூஸ் பண்ணினாலும் ஒஃபிஷியல் டாக்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப அந்த மாதிரியான இடத்துல நீங்க என்ன செய்யலாம், கோயிங் டுன்றது கிளியரா நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். ரைட், கான வானா என்று சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து தவிர்த்து கொள்ளணும். ஒஃபிஷியலான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரு சாரி ஒரு இது ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்கலாம், ஒரு இன்டர்வியூவா இருக்கலாம், ஐஎல்டிஎஸ் எக்ஸாமினேஷன், ஒரு ஒரு மீட்டிங் உண்டு, அப்படியான விஷயங்கள், மீட்டிங், கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஹெச்ஆரோட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்க ஒர்க் பிளேஸ்ல. அப்படியே ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரதுக்கு ஆஃபர் பண்றதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கதைக்கக்குள்ள கிளியரான இந்த ஆக்யூலேட் பண்ற விஷயங்கள், ப்ரொனன்சியேஷன், ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி இந்த அவாய்ட் யூசிங் திஸ் ஒன் கோன திஸ் வேர்ட்ஸ். ரைட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லா. இது என்னத்துக்கு வழிவகுக்கும்னு சொன்னா இட்ஸ் லீட்ஸ் டு த கிளியர் கம்யூனிகேஷன். ரைட், கிளியரான ஒரு கம்யூனிகேஷனுக்கு என்ன செய்யும், வழிவகும். ரைட், ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியான இன்டோனேஷன் இருக்கணும் உங்களுக்கு. நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எந்த இடத்துல நீங்க ரைஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க சொல்லணும். இது வந்து முக்கியமா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா பண்ண அந்த விஷயத்த மட்டும் நீங்க என்ன செய்யணும், எக்ஸஜரேட் பண்ணணும். அந்த இடத்துல சவுண்டை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், கூடியா நீங்க கொடுக்க வேண்டியது. ஸோ அப்படியான சவுண்ட்ஸ் வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க இன்டோனேஷனை கூட்டி குறைச்சிங்கன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். சரியா? ரைட், அடுத்தது அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரெஸ். நான் நேரத்தோட சொல்லிட்டு இருந்தேன் தானே, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லி. சில வேர்டுகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். சென்டென்ஸ்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேர்டு, ஒரு நவுன் எடுத்தோம்னா அதுல வந்து கட்டாயம் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணக்குள்ள அதை என்ன செய்வாங்க சொன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷனையும் கிளியர் ஆக்கும். அதே மாதிரி மற்றவர்கள் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குரிய அந்த ஒரு எபிலிட்டியையும் கொடுக்கும். என்கோடிங் பண்றதுக்குரிய, டீகோட் பண்றதுக்குரிய ஒரு சான்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கனடாவில் இருக்கிறேன். இதை நம்ம வந்து சும்மா லோக்கல் இங்கிலீஷ், ஐ லிவ் இன் கனடா, சும்மா இப்படி சொல்லலாம். இதே இது நான் கனடான்ற விஷயத்தை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், ஐ லிவ் இன் கனடா. இப்படி நம்ம சொல்லக்கூட அந்த கனடான்ற ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸஜரேட் பண்றோம். அதே மாதிரி கிளியராகவே நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். வேர்ட்ஸுக்குள்ள பூத்தாம நம்ம வந்து என்ன செய்யறோம், தனியாக செப்பரேட்டா நம்ம அதில் சொல்றோம். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ப்ராக்டிஸும் நம்மளோட சிலபஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ் சிலபலுக்குரிய விஷயங்கள், ப்ரொனன்சியேஷனுக்குரிய விஷயங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க இந்த சிலபஸ் நீங்க என்ன செய்யலாம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்தது இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில்ஸ். லிசனிங் சொல்றது கிடைக்கிறது மட்டும் இல்ல, ஃபோக்கஸ் ஆன் த லிப் மூமெண்ட்ஸ். லிசனிங்ன்றது கட்டாயம் அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், சரியான ரெஸ்பான்ஸ் பண்றதுதான் உண்மையாவே நல்ல ஒரு லிசனிங். ஸோ மேக்சிமம் வந்து பேஷண்டா நீங்க கேட்டுடுவீங்க நிறைய விஷயங்களை. அவங்க சொல்றாங்களா, ரைட், கேட்கறாங்களா ஏதாவது கேள்வி, கொஞ்சம் நேரம் லிசன் பண்ணிட்டு அது நல்லா விளங்கிட்டாமன்னு சொன்னது பிறகு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. நீங்க ரிப்பீட் பண்றதுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கட்டாயம் லிசனிங் என்ற ஒரு விஷயம் கட்டாயம் தெளிவாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறோம் சொன்னா. ரைட், அடுத்தது ஸ்லோ டவுன் அண்ட் பவுஸ். நான் நேரத்தோட சொன்ன மாதிரி சில இடங்களை வந்து நீங்க ஸ்லோ டவுன் அண்ட் பவுஸ் பண்ணணும். சில இடங்களை பவுஸ் பண்ணாம நீங்க ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை செய்யறதால தான் கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆகுது. கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆயிட்டாங்கன்னு சொன்னா மாதிரி அது ப்ரோ நம்ம கம்யூனிகேட் பண்றதுல வேஸ்ட். ஸோ கம்யூனிகேஷன்ல எந்த ஒரு கன்ஃபிளிக்ட் வராம இருக்கணுமாமா கட்டாயம் பவுஸ் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, இத பாருங்க, I'll meet you at the cafe tomorrow at noon. இப்படி ஒரு ஆள் சொல்றார். சரியா? இன்னொரு ஆள் சொல்றார், I'll meet you at the cafe tomorrow at noon. இப்படி சொல்றாரு. ஸோ எது வந்து கிளியரான கம்யூனிகேஷனா இருக்கும், ஃபாஸ்டா சொல்றதா, இப்படி வந்து பிரேக் பண்ணி பவுஸ் பண்ணி சொல்றதா? பவுஸ் பண்ணி சொல்றதா கட்டாயம் விஷயம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வழிபாக்கும். சரி, ஸோ கம்யூனிகேட் பண்ணக்குள்ள நீங்க வந்து பவுஸ் பண்ணுங்க. சில இடங்கள்ல ஸ்லோ டவுன் ஆகுங்க. ஃபாஸ்டா நீங்க சொல்றதால நீங்க வந்து நீங்க என்ன செய்யலாம், யூ டென் டு ஷோ நீங்க வந்து என்ன செய்றீங்க, நீங்க மத்தவங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு சொல்லி காட்டு தான் விளைக்கிறீங்க. ஆனா உண்மையா இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் வந்து ஃபாஸ்டா பேச மாட்டாங்க.
நார்மலா கொஞ்சமா எல்லாருக்கும் தெரியிற லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஜார்கன், வொக்காபுலரிஸ் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்? ஸோ அப்படி இருந்தாலே போதும், நல்ல ஒரு கம்யூனிகேஷனை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா வொக்காபுலரி என்ஹான்ஸ் பண்றது. என்னதான் நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வொக்காபுலரிஸ் தெரிஞ்சிருந்தாலும் தான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வட்டம் நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். வொக்காபுலரி தெரியலாடி நம்ம என்ன செய்வோம், ஹெசிடேட் பண்ணுவோம் என்ன. ஸோ வொக்காபுலரி டெவலப்மெண்ட் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் கதைக்குள்ள. நீங்க வந்து நான் நேத்தோட சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நல்லா நிறைய இங்கிலீஷ் தெரியுமான்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்வீங்க, சில நேரங்கள்ல பெரிய பெரிய கம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அங்க கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணாலே அர்த்தம் என்னன்னு தெரியுமா, மத்தவங்களுக்கு விளங்க மாட்டான்னு அர்த்தம். சோ நீங்க என்ன செய்வீங்க, கன்வர்சேஷன் தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. சிம்பிளா சில விஷயங்களை சொல்லி பாருங்க. நார்மல் வேர்ட்ஸ் இல்ல, சிம்பிள் சென்டென்ஸ், ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் உருவாக்கி பாருங்க. அது வந்து நீண்ட நேரத்துக்கு அந்த கன்வர்சேஷன் போகலாம். மேக்சிமம் நீங்க வந்து இங்கிலீஷ் பேசணுமா, உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ஒன்றும் இல்லை, நீண்ட நேரம் நீங்க இங்கிலீஷ் பேசணும். நிறைய நேரம் நீங்க இங்கிலீஷ் பேசணும். இதைத்தான் நம்ம ப்ராக்டிஸா எடுக்கணும். ஸோ நிறைய நேரம் இங்கிலீஷ் பேசணுமா நம்மளுக்கு, கட்டாயம் சிம்பிள் லாங்குவேஜ் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். சரியா? சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலே நீங்க என்ன செய்யலாம், நிறைய நேரம் நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து பேசலாம். அந்த இங்கிலீஷ் நிறைய பேசினாலே, நிறைய நேரம் பேசினாலே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். நீங்க வந்து ஃப்ளூயன்சி என்ற ஒரு லெவலுக்கு நீங்க போகலாம் இங்கிலீஷ்ல. சரியா? ஸோ கட்டாயம் சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது, இப்போ ஒரு ஆளோட பேசக்குள்ள கண்ணை பார்த்து பேசணும். பேசினாதான் ஒரு கான்பிடென்ட் ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ கட்டாயம் வந்து ஐ கான்டாக்ட் வந்து இருக்கணும். ஐ கான்டாக்ட் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்ய வழிகிடக்குள்ள நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம், ஹெசிடேட் பண்ணுவோம். அந்த விஷயம் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு விஷயமாக, ஒரு கான்பிடென்ட் இல்லாத ஒரு விஷயத்த காட்டுது. ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ணணும். சோ நீங்க ஒரு ஆளோட பேசக்குள்ள என்ன பேசணும், எப்படி பேசணும்ன்றத நீங்க ஆட்களை பார்த்து தான் நீங்க என்ன செய்யணும், பேசணும். எல்லார்ட்டையும் போயிட்டு இங்கிலீஷ்ல நீங்க வந்து என்ன செய்யறல, ஃபிலிம் காட்டுறதுல தேவையான ஆட்கள்கிட்ட மட்டும் தான் நீங்க என்ன செய்யணும், பேசணும் இங்கிலீஷ்ல. தெரியாத ஆட்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட். சரிதானே? சோ உங்களோட ஆடியன்ஸை பார்த்து தான் நீங்க பேசணும், எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு. அதே மாதிரி நான் வெர்பல் கியூஸ், இப்ப என்னதான் நீங்க வாயால செஞ்சாலும் கை, அடுத்தது ஹெட் மூவ்மெண்ட்ஸ், ஐ கான்டாக்ட், ஸ்மைல், இப்படியான விஷயங்களை என்ன செய்யுது, கன்வே கன்வே பண்ணுது ஒரு ஃபார்மல் ஒரு ஒரு கம்யூனிகேஷனை. இப்ப நீங்க ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால நிக்கிற ஒரு ஆளை நீங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறதை விட கையை காட்டுறது வந்து என்ன செய்யும், ஈஸியா வந்து அவருக்கு விளங்கிடும். நம்ம என்னதான் பெரிய சத்தம் போட்டு சொன்னாலும் அது லேட்டா தான் கேட்கும், சின்ன சவுண்ட்ல தான் போய் கேட்கும். ஆனா கையை ரைஸ் பண்ணி இங்க வாங்கன்னு கூப்பிடுறதால என்ன நடக்கும், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான், ஆனா ஃபாஸ்டா நடக்கும். என்ன, ஃபாஸ்டா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வார். சோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நீங்க என்ன செய்யுங்க, கூட்டிக் கொள்ளுங்க. ரைட்? கதைக்குள்ள கை அதுல வச்சு நீங்க என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதெல்லாம் கம்யூனிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஈஸியா விளங்கும் மத்தவங்களுக்கு. சைன் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றதுலாம் இப்ப கதைச்சாலும் என்ன செய்யும், சில இடங்கள்ல அவங்களுக்கு ஒகேபுலரி தெரியலாட்டியும் கையை வச்சு நீங்க என்ன செய்யலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளலாம். இதான் விஷயம் சொல்லி. சோ அது வந்து என்ன செய்யும், கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக அமையும். அதே மாதிரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லவுட் ரீடிங் இருக்கணும் கட்டாயம். நீங்க ஸ்பீக்கிங் ஒரு விஷயத்த நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா லவுட் ரீடிங் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கட்டாயம் ரீட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம். ஃபேஸ்புக்ல வர நிறைய விஷயங்களை இங்கிலீஷ்ல நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குரிய விஷயம் என்னன்றதை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குரிய ஐடியாஸை நீங்க வந்து இன்னொரு வேற ஒரு மொழி நடையில வந்து நீங்க மாத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்தளவுல ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். ரைட்? அதே மாதிரி ஃபீட்பேக் கேட்கலாம். நான் ஏதோட சொன்ன மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு டியூட்டர் இல்லாட்டி நம்மளோட மென்டர்கிட்ட போய் ஃபீட்பேக் கேட்கலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். இப்ப நிறைய டெக்னாலஜி என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. என்ஹான்ஸ்மெண்ட் வந்துட்டு அதுல நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ப்ரொனன்சியேஷனுக்கு, கிராமருக்கு, அதே மாதிரி லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஸ் இருக்கு. நல்ல ஒத்தன்டிக்கான ஆப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆக்ஸ்போர்ட், அதே மாதிரி கேம்பிரிட்ஜ், இப்படியான யூனிவர்சிட்டி ரிலேட்டடான விஷயங்கள், அது மாதிரி நல்ல ஒரு ரிப்யூட்டடான ஒரு விஷயங்கள், ஒத்தன்டிக்கான விஷயங்கள், அப்படியான விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. ஆனா எல்லாமே ஒத்தன்டிக் இல்லை, எல்லாம் ரிலையபிள் இல்லை. சரியா? சில தேவையில்லாத ஆப்ஸும் இருக்கும். அதில் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தேவையான ஆப்ஸ், நல்ல நல்ல ஒரு நிறைய ஃபீட்பேக்ஸ் நல்லா வந்த ஆப்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? அதே மாதிரி கல்ச்சுரல் கன்டெக்ட், இப்போ உங்களுக்கு தெரியும் சைனாவில் வந்து இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஆள்கிட்ட ஹாய் ஹலோ சொல்றதை விட சைனாவில் வந்து இப்படிதான், இப்படி வந்து நம்ம என்ன செய்வோம், சொல்றது வந்து ஒரு கல்ச்சர் அவங்கட. அப்ப மத்த ஒரு ஆளை நம்ம வந்து கிரீட் பண்ணக்குள்ள நம்ம இப்படி ஒரு விஷயம் செய்வாங்க, போ போ பண்ணுவாங்க, வணங்குற மாதிரியான ஒரு விஷயம். அதைதான் கிரீட் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. சில நாடுல வந்து இந்த
சீக்ல வந்து கிஸ் பண்ற அப்படியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்படியான அந்த கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னாலும் அது ஒரு வகையான ஒரு ஈஸியா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். ரைட், இவர்கிட்ட பேசலாம், இவருக்கு நம்மளோட கல்ச்சர் விளங்கி இருக்கு. ஸோ இவருக்கு இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு ஹோப் கொடுக்கும் மற்றவர்களுக்கு. ஸோ இப்படியான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது ரிலாக்ஸ்டா இருக்கணும் அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் உங்களோட பேசக்குள்ள. நல்லாவே தெரியும் ஐ கான்டாக்ட்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டான்னு சொன்னாலே நீங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆயிருவீங்க. அடுத்தது நீங்க ஒகாபுலரிஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்க வந்து ரிலாக்ஸ்டா நீங்க என்ன செய்யுங்க, பேச தொடங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்க. அடுத்தது நர்வஸ் ஆகும் தான். இங்கிலீஷ்ல பேசக்குள்ள நர்வஸ் ஆகும் தான். முன்னுக்கிரியால என்னத்தையும் காய்ச்சிட்டு வரும். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங், ரைட். ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாட் யூ ஹேவ் இன் யோர் மைண்ட். ஒருத்தருமே யாருமே பயப்பட தேவையில்லை. எல்லாருமே லாங்குவேஜ்ல வந்து பெர்ஃபெக்ட் இல்ல. சரியானே? லாங்குவேஜ்ல யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. நீங்க முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமான்னு நினைச்சா தானே அது உங்களை பயன்படுத்தாட்டும். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமான்னு நினைச்சு நீங்க பேசி பாருங்க. இங்கிலீஷ் வந்து லேசாக நினைச்சலாம் கன்வே பண்ணலாம். ரைட். அதே மாதிரி ஸோ இவ்வளவு வந்து என்ன விஷயம், நீங்க கம்யூனிகேஷன் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்குரிய விஷயம். சரியா? ஸோ ஹோப் everyone understood what I was trying to say. ஸோ இந்த செஷன்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதே மாதிரி கம்யூனிகேஷனை வந்து பிரேக் பண்ணாம கம்யூனிகேஷன் நல்லா போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறது சம்பந்தமாகவும் நம்ம பார்த்திருந்தோம். ஏன்னு சொன்னா ஆஸ் எ பிகினர் இங்கிலீஷ் இப்போதான் படிக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தான் தேவை. ப்ரொனன்சியேஷனை நல்லா செஞ்சு நீங்க சின்ன சின்ன சென்டென்ஸ்கள் உருவாக்கி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அது உங்களை என்ன செய்யும், கான்ஃபிடென்ட் ஆகும். கான்ஃபிடென்ட் ஆகினாலே போதும், நீங்க வந்து என்ன செய்யலாம், உங்களோட vocabulary டெவலப் ஆகிட்டே போகும், உங்களோட ஃப்ளூயன்சி டெவலப் ஆகிட்டே போகும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, ப்ரொனன்சியேஷனை நல்லா டெவலப் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சிம்பிள் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. இது போலம் இருந்தாலே போதும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்தாலே நீங்க வந்து அடுத்த கட்டம் vocabularies டெவலப்மெண்ட், அடுத்தது உங்களோட ப்ரொனன்சியேஷன், அடுத்தது நீங்க ஃப்ளூயன்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஒன்றே நாள் ப்ரொனன்சியேஷன் விஷயத்த சொன்னதுக்குரிய காரணமே நீங்க ப்ரொனன்சியேஷன்ல சிம்பிள் சென்டென்ஸோட தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஃப்ளூயன்சின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க செய்யலாம், போகலாம். இங்கிலீஷ் நல்லாவே பேசலாம், எல்லாரோடையும் நல்லா பேசலாம். அடுத்தது உங்களோட ப்ரொனன்சியேஷன் ஓகே மண்டாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துடும். சரியா? ரைட். இதுதான் இன்றைய நாள்ல டாபிக். ஸோ இன்றைய டாபிக் விளங்கிக்க மட்டும் நம்புறேன். ஸோ இப்போ அடுத்த கட்டம் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட கேம்பஸ்ல இப்போ வந்து நீங்க ஜாயின் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த சம்பந்தமா நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இந்த இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 35 days கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸ்ல வந்து நேம வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது வந்து 3 மாதம் இந்த கோர்ஸ் வந்து லீட் ஆகுது. 3 மாதம் சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். என்ன, வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். உங்களோட கோர்ஸ் டைம் பாத்தீங்கன்னா 7 to 8 PM. உங்களுக்கு மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளையிலேயும் நடக்க போகுது இந்த கோர்ஸ். சரியா? ரைட். அடுத்தது கோர்ஸ் ஃபீஸை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா பெர் மந்த்துக்கு நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டால்மெண்ட்ல 3500 என்ன செய்யலாம், பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மந்த் 3500, செகண்ட் மந்த் 3500, தேர்ட் மந்த்துமே என்ன செய்யலாம் 3500 பே பண்ணி நீங்க கோர்ஸ் வந்து இங்க செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். ரைட். இந்த நியூ பேட்ச் வந்து இன்டேக் பண்ண போறோம் நாங்க ஆகஸ்ட் 23rd. நாங்க வந்து நியூ பேட்சை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கோம். இதுக்கு மூலம் நிறைய பேட்சஸ் நடந்துட்டு தானே இருக்கு. நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு. நீங்க போனோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டெஸ்டிமோனியல் நீங்க பார்க்கலாம். அவங்களோட சீனியர்ஸ் மாதிரி இங்கிலீஷ் இந்த கோர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு எப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க இங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்கன்றதை நீங்க பார்த்துக்கொள்ளும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாலே போதும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தரும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிலையபிள் அண்ட் ஒத்தன்டிக்கான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கோர்ஸ் டீட்டெயில். ரைட். இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், கியூஏ செஷன். ஸோ ஏதாவது நீங்க கேட்குறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துட்டான்னு சொன்னா நீங்க கேளுங்க. சரியா? எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா உங்கள்ட்ட? நோ ப்ராப்ளம், எல்லாரும் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சார் எனக்கு பொதுவா ஒரு டவுட் சார், என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன்? ரைட். முதலாவதுமா ரைட்டிங் ஸ்கில்ஸ்ன்றத நல்லா பாருங்க. ரைட்டிங்ன்றது வந்து 4 ஸ்கில்ஸ்லயும் மேஜர், அதாவது முக்கியமா ஒரு ஆர்டர்ல தான் நம்ம அந்த ஸ்கில்ஸ்னாலையும் பார்ப்போம். முதலாவது லிசனிங் இருக்கணும் நம்மளுக்கு, ரெண்டாவது ரீடிங் இருக்கணும், மூணாவது ஸ்பீக்கிங் இருக்கணும், நாலாவது தான் ரைட்டிங்.
அது இந்த 3 விஷயத்துலயுமே நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னா தான் நம்ம ரைட்டிங்ல போகணும். ரைட்டிங்கை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா நல்ல ரைட்டிங்குக்கு வந்து தேவையானது கிராமர். கிராமர் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ கிராமர்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃப்ரேசஸ், க்ளோசஸ், சிம்பிள் சென்டென்ஸ், கம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இப்படியான விஷயங்கள், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிப்போசிஷன், இப்படியான விஷயங்கள்லாம் அக்யூரேட்டா நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ரைட்டிங்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ரைட்டிங்ன்ற விஷயத்துக்கு நீங்க போகணும்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஸ்பீக்கிங்ன்ற ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். ஸ்பீக்கிங்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, கிராமர் அதெல்லாம் கலக்கக்கூடாது. ஸ்பீக்கிங் ஓகே சொன்னா அடுத்த கட்டம் தான் நம்ம என்ன செய்யணும், ரைட்டிங்ல போகணும். ரைட்டிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா ஒன்லி கிராமர், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், அப்படியான விஷயங்களை தான் நீங்க வந்து என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் கொஞ்சம் vocabularies டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கதைக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிடலாது. அதுக்குண்டு ஒஃபிஷியலா நம்ம யூஸ் பண்ற சில வேர்ட்ஸ் எழுதி அந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது ஜாகன் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு வேர்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டெதஸ்கோப் என்றதை வந்து நாம வந்து ஃபார்மர் ஒரு ஆள்கிட்ட போய் ஸ்டெதஸ்கோப்பை பத்தி கேட்கிறது, டீச்சர் ஒரு ஆள்கிட்ட பத்தி ஸ்டெதஸ்கோப்பை கேட்கிறது, அது எந்த ஃபீல்டில் இருக்க ஆள்கிட்ட கேட்கலாம், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க ஆள்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்படி நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம விஷயம் டெவலப் பண்ணணும். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா ரைட்டிங் என்ற ஒரு விஷயம் என்ன செய்யலாம், ஈஸியா நீங்க இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ரைட்டிங் உங்களுக்கு தேவை கிராமர். கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ரைட்டிங் நல்லா செய்யலாம். ஸோ கிராமரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரைட்டிங் உங்களோட இம்ப்ரூவ் ஆகும். சரியாமா? ஓகே சார், தேங்க்யூ. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ரைட், வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்துல்லாஹி, சொல்லுங்கம்மா. சார் அந்த சாதாரணமா நல்ல ஸ்போக்கன் மாதிரி பேசுறேன்னா எப்படி செஞ்சு கொள்றது? சாதாரணமா நம்ம இப்ப சும்மா ஒரு கன்வர்சேஷன் செய்ய போறோம் என்ன? அத மாதிரி தான் சாதாரணமா ஒரு எம்பசி வந்து மீட் பண்றோம், இல்லாட்டி இமிகிரேஷன் ஒன்று ஃபேஸ் பண்ற மாதிரி. இப்ப நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் கதைக்கிறதுக்கு நாம வெளிக்கிட்டோமா முடியல, முதலாக நமக்கு தேவை ப்ராக்டிஸ் தான். இப்ப நம்ம என்ன செய்ய ப்ராக்டிஸ். போறோம்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் இப்ப சும்மா சொல்றேன்னா, இப்ப ஒரு நாட்டுக்கு நீங்க விசிட் பண்ண போறீங்கன்னு சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கனடா. கனடா போறீங்கன்னு சொன்னா நீங்க கனடாவை பத்தின நாலேஜ் இல்லாம நீங்க கனடாக்கு போகலுமா? இல்ல அது என்ன கனடாவோட கேபிட்டல் என்ன, கனடாவோட என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேமஸான ஃபுட் இருக்கு, இல்லாட்டி எந்த இடத்துல நம்ம தங்கணும், இல்லாட்டி என்ன எல்லா விஷயமும் நம்ம பார்ப்போம் தானே, எல்லா விஷயத்தையும் நம்ம சர்ச் பண்ணோம் தானே. அதே மாதிரி தான் இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு முதல் அந்த இடத்துல யூஸ் பண்ற ஃப்ரேசஸ், அதுக்குரிய ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டி எல்லாம் நெட்ல சும்மாவே அடிச்ச வரும். இது வந்து இடத்துல என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த vocabularies தெரிஞ்சிருந்தாலே போதும், கான்ஃபிடென்டா நம்ம என்ன செய்யலாம், கன்வர்சேஷன்ல செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தானே, நீங்க அதுல ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டி அடிச்சாலே வரும். சில வேர்டு ஃப்ரேசஸ் நீங்க அடிச்சீங்கன்னா வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப எங்க போறீங்கன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸுக்கு போறீங்க, இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ற சில ஃப்ரேசஸ் அது வந்து ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட்ல தாங்கன்னா அது தரும், அதுக்குரிய டெஃபினிஷன் என்னன்னா அது தரும். அதை நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், கன்வர்சேஷன் செய்யலாம் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். சரியா? தைரியமா நம்ம செய்யலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும், போறதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. ஓகே ஓகே சார், உங்களுக்கு வந்து பேர்சனலா சாதாரண கிளாஸஸ் ஈக்கா பர்சனலாவா? யா நாங்க இது ஐபி கேம்பஸ்ல லெக்சரா தான் இருக்கேன் நான். ஸோ கேம்பஸ்ல தான் கிளாஸஸ் எல்லாம் போகுது. அப்படியா? நான் சார் பர்சனல் கிளாஸஸ் இல்லை, கேம்பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். ஓகே ரைட், ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஹலோ சார், இந்த அண்ணாவோட இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு சேர்ந்தேன். அப்படின்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு எனக்கு இந்த நாள் வந்து உங்களோட கிளாஸ் மிஸ் ஆகுது. அப்படின்னா இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் எடுத்து கேளுமா? கட்டாயம். இன்னைக்கு கிளாஸ் நடக்குதான்னு சொன்னா இன்னைக்கு 12 மணிக்குள்ளேயே நீங்க வந்து கிளாஸ் ரெக்கார்டிங்க எடுத்துக்கொள்ளலாம். கிளாஸ் மெட்டீரியல் என்ன செஞ்சுருவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க எக்ஸஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஈஸியா நீங்க அந்த லிங்க் கொடுத்தாலே நீங்க வந்து கிளாஸஸ்க்குள்ள போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நிறைய பாஸ்வேர்ட் அடிச்சுட்டு அப்படி அந்த கஷ்டப்படுத்துற வேலையெல்லாம் இல்லை. ஸோ ரெக்கார்டிங் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் நீங்க லிங்கை கிளிக் பண்ணினாலே நீங்க ரெக்கார்டிங் வந்து ஈஸியா என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒன் டச்ல நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். ஸோ நல்ல கிளியரான ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கு உங்களுக்கு. சரி, ஈஸியா பார்த்துக்கொள்ளலாம். பட் நிறைய பேருக்கு கஷ்டம் என்னன்னு சொன்னா
அந்த ஒரு டைமை நம்ம எடுத்து ஒரு இடத்துல குந்திட்டு இருந்து ஒர்க் பண்ணிட்டு இல்லாட்டி அதை படிச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம அந்த டைமை வந்து விட்டுட்டோம். அந்த டைமை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒர்க் பிளேஸ் நல்ல ப்ரெஷரான ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும், ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்கல் கிளாஸ் நடக்குது, நேருக்கு நேரே நம்ம சார் ஒரு ஆள் படிப்பிக்கிறாருன்னு வைங்களேன். நல்ல ஒரு நாள் டீச் பண்ணிடுறாரு, நீங்க போகல. அந்த டீச் பண்ணின இடத்துல நீங்க போகல, ஆனா மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா விளங்கிட்டு எவ்வளவு தாக்கம் வருமா உங்களுக்கு. இப்ப நீங்க யார்கிட்டயும் போய் கேட்டீங்கன்னா அவங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா சார் விளங்கப்படுத்தின மாதிரி வருமா, வர மாட்டா. ஆனா இங்க ஆன்லைனை பொறுத்தவரையில நம்மளோட பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, சார் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்களுக்கு என்னத்தை படிப்பிக்காரோ அதே விஷயத்தை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, ரெக்கார்டிங்லேயும் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஸோ இது வந்து உண்மையா என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு வே. நீங்க வந்து ரெக்கார்டிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதால நிறைய வந்து நீங்க என்ன செய்யலாம், பெனிஃபிட் தான் உங்களுக்கு. சம்டைம்ஸ் ரஷ் ஆகும் தான், அந்த ரஷ்ஷுக்குள்ளேயே நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். யூடியூப்ல அப்லோட் பண்ணி யூடியூப் லிங்க் தருவோம் உங்களுக்கு. ஸோ உடனே நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். கிளியரான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறோம். சரிம்மா, கட்டாயம் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். அன்னைக்குள்ள கிடைக்குமா, அன்னைக்கு 12 மணிக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம். ரைட், எனி அதர் கொஸ்டின்ஸ்? ரைட், ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், ஸோ வந்து ப்ரீ வெபினாரை வந்து நீங்க என்ன செய்யலாம், முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. நீங்க வந்து மிச்சம் பொறுமையா பேஷன்ஸா கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைய நாள் வந்து டீச் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கட்டாயம் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், ஏதோ ஒரு வழியில நீங்க வந்து கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி கொள்ளுங்க. அது எங்கனாலும் சரி தான். நீங்க ப்ரொனன்சியேஷன் ஒரு விஷயத்தை நீங்க வந்து கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். கட்டாயம் வந்து எங்கட சிலபஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸா இருக்கிறபடியா நிறைய பேர் 35 டேஸ்ல நல்ல ஒரு ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபீட்பேக்ஸை பார்த்தா தெரியும், அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை பார்த்தா தெரியும். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு விருப்பமா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுது எங்களோட கண்டாக்ட் நம்பர். இந்த கண்டாக்ட் நம்பரை நீங்க என்ன செய்யுங்க, கண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ், அடுத்தது என்ன மாதிரியான விஷயம்ன்றது எல்லாத்தையுமே அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் பார்த்து கொள்வாங்க. சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் talk to this number, right? Give a message or give a call, right? So thanks for joining today. Thank you and all. Have a good day. On the classes நம்ம 23rd நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? Thank you.